இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது லாஜிக்கல் ரீசனிங் டாப்பிக்கில் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட், ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து சம் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதில் இருக்க டிஃப்ரென்சஸ் என்ன, அதை என்ன மாதிரி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னா என்ன, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதை எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் அ ஸ்டேட்மெண்ட் ஃபாலோட் பை 2 ஆர்குமெண்ட்ஸ் 1 and 2. You have to decide which of the argument is a strong argument and which is a weak argument. அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கீழே இருக்கு இல்லையா, should there be a complete ban on manufacture of firecrackers in India. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபயர் கிராக்கர்ஸ் அதாவது வெடி வந்து தயாரிக்கிறதுக்கு இந்தியாவில் தடை பண்ணணுமா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போது அதுக்கு வந்து ஒரு 2 ஆர்குமெண்ட் கீழே வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதுக்கு கீழே 2 ஆர்குமெண்ட் கொடுத்து நம்மளே இதை சப்போர்ட் பண்ணுறோம், அதாவது ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் எது, வீக் ஆர்குமெண்ட் எது அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ண சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு என்ன ஆர்குமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, நோ திஸ் வில் ரெண்டர் thousands of workers jobless. அதாவது நோ இதை செய்யக்கூடாது, தடை விதிக்கக்கூடாது, விதிச்சா நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது ஒரு ஆர்குமெண்ட். ஓகே, செகண்ட் ஆர்குமெண்ட், எஸ் த ஃபயர் கிராக்கர் மேனுஃபேக்சர் யூஸ் சைல்ட் லேபர் டு எ லார்ஜ் எக்ஸ்டென்ட். அதாவது ரெண்டாவது பாயிண்ட்ல என்ன கொடுக்குறாங்க, ஆமாம் தடை விதிக்கணும், ஏன்னா அவங்க நிறைய சில்ட்ரன்ஸ் அதாவது குழந்தைங்கள சைல்டு லேபர்ஸை வந்து வேலைக்கு வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போது இதில் வந்து எஸ் நோ வச்சு நீங்கள் ஸ்ட்ராங் வீக் சூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இங்கே நோ இருக்குது, நோ இருக்குன்னாலும் அது இந்த பாயிண்ட்டை சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா இதுதான் ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட். அண்ட் இங்கே எஸ் இருக்குது, அதே எஸ் இருந்தாலும் இதுக்கு இந்த பாயிண்ட்டை வீக் தான் பண்ணுது. ஏன்னா இங்கே தடை விதிக்கணுமான்னு கேட்டிருக்காங்க, இங்கே விதிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போது எஸ் இருந்தாலும் இந்த பாயிண்ட் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது வீக் பாயிண்ட். புரிஞ்சுதா? ஸோ நம்ம எஸ் நோ வச்சு வீக் ஸ்ட்ராங் டிசைட் பண்ணக்கூடாது. இந்த பாயிண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அது ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட், அதுக்கு அகெயின்ஸ்டாக இருந்துச்சுன்னா அது வீக் ஆர்குமெண்ட். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, ஒன்லி ஆர்குமெண்ட் 1 is strong, ஒன்லி ஆர்குமெண்ட் 2 is strong, எய்தர் 1 or 2 is strong. அதாவது ஆர்குமெண்ட் 1 மட்டும் ஸ்ட்ராங்கா, இல்லை ஆர்குமெண்ட் 2 மட்டும் ஸ்ட்ராங்கா, இல்லை இதுவா இல்லை அதுவா, நெய்தர் ரெண்டுமே இல்லையா, இல்லை ரெண்டுமே ஸ்ட்ராங்கா, போத் 1 and 2. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது என்னது, ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட். இப்போது ஸ்டேட்மெண்ட் அசம்ஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன கேட்பாங்க அப்படின்னா, இன் ஈச் கொஸ்டின் பிலோ இஸ் கிவன் அ ஸ்டேட்மெண்ட் ஃபாலோட் பை 2 assumptions numbered 1 and 2. Consider the statement and the following assumptions and decide which of the assumption is implicit in the statement. அதாவது இங்கே என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் கீழே 2 அசம்ஷன்னா என்னென்னா நம்ம அனுமானமாக இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் டீச்சர் வந்து உங்களை ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் என்னை வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, என்னென்ன எதுக்குன்னே உங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஒருவேளை நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருப்போமோ, அதுக்கு திட்ட தான் கூப்பிட்றாங்களோ அப்படின்னு நம்மளா ஒன்று அசியூம் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம அசம்ஷன் சொல்கிறோம். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது டீச்சர் வந்து மீட் பண்ண சொன்னது, அதுக்கு நம்மளா யோசிக்கிற அந்த விஷயம் அசம்ஷன். ஓகேவா? அந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுக்கு அந்த கீழே இருக்க ஆப்ஷனில் வந்து எது அந்த எந்த அசம்ஷன் வந்து ஒத்து போகுது, அந்த ஸ்டேட்மெண்ட் கூட எது ஒத்து போகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட் வந்து இட் இஸ் டிசைரபிள் டு புட் தி சைல்டு இன் ஸ்கூல் அட் த ஏஜ் ஆஃப் 5 or so. அதாவது குழந்தைக்கு 5 இல்லை அதுக்கு மேலே இருக்கிறப்பையோ ஸ்கூலில் சேர்க்க ஆசைப்படுவாங்க அப்படிங்கிறது தான் இங்கே ஸ்டேட்மெண்ட். இதிலேருந்து நமக்கு கொடுத்துருக்க அசம்ஷன் என்ன, அசம்ஷன் 1 வந்து அட் தட் ஏஜ் த சைல்டு ரீச்சஸ் அன் அப்ராப்ரியேட் லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் and is ready to learn. அதாவது ஃபஸ்ட்டு அசம்ஷன் என்னென்னா, அந்த வயசில் குழந்தை வந்து ஓரளவுக்கு நல்லா டெவலப் ஆகிருக்கும், ஸோ லேர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரெடியாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட் அசம்ஷன். அண்ட் நம்மளோட செகண்ட் அசம்ஷன், த ஸ்கூல் do not admit children after 6 years of age. அதாவது ரெண்டாவது அசம்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்களா, ஸ்கூல்ஸில் வந்து 6 வயசுக்கு அப்புறம் குழந்தைங்கள சேர்க்க மாட்டாங்க, அதனால நம்ம 5 வயசில் சேர்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது அசம்ஷன் இருக்குது. ஸோ இதில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் கூட சூட் ஆகிற அசம்ஷன் எது, அந்த மாதிரி இம்ப்ளிசிட் ஆகிறது எது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதாவது ஒன்லி அசம்ஷன் 1, ஒன்லி அசம்ஷன் 2, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த அசம்ஷன்ஸை ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் டிசைட் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் திங்க் பண்ணுற மாதிரியான டாபிக். ஓகேவா? இதுக்கு வந்து ஃபார்முலாஸோ இல்லை நம்ம ஒர்க் அவுட் பண்ணியோ செய்ய முடியாது, நம்ம யோசிக்கணும். இதில் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த ஆர்குமெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குமா, இல்லை இதுவா, இல்லை இந்த அசம்ஷன் செட் ஆகுமா, இல்லை இந்த அசம்ஷனா, இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணி இதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில்
திங்க் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ சிலாஜிசமுமே இந்த பேட்டர்னில் தான் இருக்கும். அதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கன்க்ளூஷன் இந்த மாதிரி கொடுத்து இதிலிருந்து சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் என்னன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டுலையுமே கொஞ்சம் அந்த சென்டென்சஸ் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கும், நம்ம திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கேயுமே இந்த சென்டென்சஸ்க்கு மீனிங் இருக்கும் செப்பரேட்டாக. அதாவது சம் ants ஆர் parrots அப்படின்னா என்ன, சம் ant வந்து பேரட்டாக இருக்கும். அண்ட் அடுத்த சென்டென்ஸ் ஆல் தி parrots ஆர் apples, எல்லா பேரட்ஸுமே ஆப்பிள்ஸ். அதாவது எல்லா பேரட்டும் ஆப்பிளாக இருக்கும் அப்படிங்கிறது இங்கே உண்மை கிடையாது. பட் அந்த சென்டென்ஸ்க்கு ஒரு மீனிங் இருக்கு இல்லையா, எல்லா பேரட்டும் ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ண முடியாது. இந்த கொடுத்துருக்க விஷயத்துக்கு அப்படியே நம்ம ஒரு டயக்ராம் போட்டு அதுக்கப்புறமா இந்த கன்க்ளூஷன்ஸ் அதில் செக் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுதா? ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லான சென்டென்சஸ் இருக்கும். அந்த ஆர்குமெண்ட் செட் ஆகுமா, அசம்ஷன் செட் ஆகுமான்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணணும். ஆனால் இதுக்கு வந்து அப்படின்னா இந்த கொடுத்துருக்க சென்டென்ஸுக்கு அப்படியே டயக்ராம் வரைஞ்சு அதுக்கப்புறமா அந்த கன்க்ளூஷன்ஸை நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? நம்ம அடுத்தடுத்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். ஸோ இது இப்படி இருக்கும் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து சம் ants ஆர் parrots, ஆல் தி parrots ஆர் apples. கன்க்ளூஷன்ஸ் எப்படி இருக்கும்னா ஆல் தி apples ஆர் parrots, சம் ants ஆர் apples, இந்த மாதிரி இருக்கும் சிலாஜிசம் கொஸ்டின். ஓகேவா? அடுத்து டேட்டா இன்சஃபிஷியன்சி. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கு இல்லையா, வாட் இஸ் த சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் ஜான் அண்ட் பீட்டர். இதுதான் கொஸ்டின். அதாவது ஜானுக்கும் பீட்டருக்கும் அவங்க ஏஜ் சம்னா என்ன ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ட் இதில் கீழே எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 கொடுத்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜான் இஸ் 5 years older than பீட்டர். பீட்டரை விட ஜான் வந்து 5 வயசு கூட அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் 2ல் வந்து த ஆவரேஜ் ஆஃப் தியர் ஏஜ் இஸ் 25. அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுவரை நம்ம எப்படி சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணியிருக்கோம், ஒரு ஃபுல்லாக ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்க, அதை அப்படியே ரீட் பண்ணி சால்வ் பண்ணுவோம். ஆனால் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2ன்னு இருக்கும். சில ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும், அந்த இதில் இருக்கிறது பத்தாமல் இருக்கலாம். சில இதில் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறமா ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் அப்படி தான் இருக்கும். இப்போ இங்கே 2 ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இந்த சம்மை பொறுத்தவரை இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது அவங்க ஆவரேஜ் ஏஜ் இருக்குது, கேட்டிருக்கிறது அவங்களோட டோட்டல் இன்ட்டு 2 பண்ணிட்டாலே நம்மளுக்கு டோட்டல் கிடச்சிடும் இல்லையா. அப்போது இந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்டேட்மெண்ட் 2 இருந்தாலே போதும், ஆன்சர் பண்ணிடலாம். அண்ட் ஸ்டேட்மெண்ட் 1 வந்து நமக்கு தேவையே இல்லை. அண்ட் ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் வச்சுட்டு ஆன்சரும் பண்ண முடியாது. புரியுதா? ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு பத்தாது, இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் தேவைப்படுது. ஆனால் ஸ்டேட்மெண்ட் 2 இது மட்டும் போதும், ஆன்சர் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் இஸ் சஃபிஷியன்ட், அதாவது ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் போதும், சஃபிஷியன்ட்னா அது மட்டும் போதும் ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் இஸ் சஃபிஷியன்ட், 2 ஸ்டேட்மெண்ட் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தேவை, இல்லாட்டி 2 ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் பத்தலை, இன்னும் டீட்டெயில்ஸ் தேவை. அதுதான் இது. போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் ஈவன் டுகெதர் ஆர் நாட் சஃபிஷியன்ட். ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஸ்டேட்மெண்ட் இஸ் அ சென்டென்ஸ் தட் டெல்ஸ் அஸ் சம்திங். It can be true or false, but it's always giving us some information. அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது வந்து நம்மளுக்கு எப்பவும் ஒரு விஷயத்த நம்மளுக்கு சொல்லும். அது ட்ரூவாகவும் இருக்கலாம், இல்லை ஃபால்ஸாகவும் இருக்கலாம். பட் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு எப்பவும் ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லும். ஓகேவா? அதை தான் நம்ம ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். அண்ட் அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் த ஸ்கை இஸ் ப்ளூ. இங்கே என்ன இருக்குது, ஸ்கையோட கலர் ப்ளூ அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அண்ட் இங்கே 2 + 2 = 4, இது வந்து ஒரு ஃபேக்ட். 2 ஆட் பண்ணால் ஈக்குவல் டு 4, இது வந்து ஒரு ஃபேக்ட். அதே மாதிரி ஐ லைக் பீட்ஸா, எனக்கு பீட்ஸா பிடிக்கும், இது வந்து ஒருத்தரோட ஒப்பீனியன். இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? அண்ட் இப்போ ஆர்குமெண்ட். ஆர்குமெண்ட்னா an argument is a set of statements that work together to make a point or to convince someone or something. ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பாயிண்ட்டை நம்ம சொல்கிறதுக்கோ இல்லை ஒரு விஷயத்தை கன்வின்ஸ் பண்ண வைக்கிறதுக்கோ நம்ம சொல்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நம்ம ஆர்குமெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதை தானே நம்ம பண்ணுவோம். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அதை நிரூபிக்கிறதுக்காக நான் பேசுகிறேன் அப்படின்னா அதை தான் ஆர்குமெண்ட். அந்த நான் சொன்ன விஷயத்துக்காக ஆர்கியூ பண்ணுறேன் இல்லையா, நான் பேசுகிறேன் இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை தான் நம்ம ஆர்குமெண்ட்டுன்னு சொல்லுவோம். அண்ட் கன்க்ளூஷன் அப்படின்னா, a conclusion is what we can logically figure out from the statements. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ், நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட் இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, இதிலெல்லாம் இருந்து ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம் இல்லையா, அதைத்தான் நம்ம கன்க்ளூஷன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த 3க்கும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, ஷுட் ஸ்கூல் எஜுகேஷன் பி மேட் ஃப்ரீ இன் இந்தியா. இதுதான் ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது இந்தியாவில் வந்து ஸ்கூல் எஜுகேஷனை ஃப்ரீ ஆக்கணுமா அப்படின்னு சொல்லி, அதாவது எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்கணுமா அப்படிங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அதுக்கான ஆர்குமெண்ட் என்னன்னு இப்போ பார்க்கலாம். ப்ரிமிஸ் 1, எஸ்
this is the only way to improve the level of literacy. அதாவது படிப்பறிவு லிட்ரஸியோட லெவலை வந்து அதிகமாக்குறதுக்கு இது மட்டும்தான் ஒரே வழி அப்படிங்கிறது ஆர்குமெண்ட் 1. செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரெஷரி அப்படின்னா நம்ம கஜானான்னு சொல்லுவோம் இல்லையா அது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதுக்கு நிறைய ஃபண்டு தேவைப்படும். ஸோ இது வந்து பேர்டனா இன்னும் பண சுமையை அதிகமாக்கும், அதனால இது வேணாம் அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட் 2 இருக்குது. ஸோ ஓகேவா, அப்போது ஒரு ஸ்டேட்மெண்ட்னா இது, அதுக்கான ஆர்குமெண்ட்டுக்கான எக்ஸாம்பிள் இது. அண்ட் இப்போ கன்க்ளூஷன்னா இதெல்லாம் வச்சு ஒரு முடிவுக்கு வருவோம் இல்லையா, அதைத்தான் நம்ம கன்க்ளூஷன் சொல்லுவோம். அது வந்து எப்படி இருக்குன்னா, மேக்கிங் எஜுகேஷன் ஃப்ரீ ஃபார் ஆல் இஸ் நாட் தி ஒன்லி மீன்ஸ் டு என்ஷூர் லிட்ரஸி. எல்லாருக்கும் எஜுகேஷன் ஃப்ரீயாக கொடுக்கறத வச்சு மட்டும் நம்ம படிப்பறிவு எல்லாருக்கும் வந்துடும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அண்ட் அவேர்னஸ் நீட்ஸ் டு பி அரௌஸ்டு ஃபார் திஸ். இதுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு தான் தேவை. எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்கறதுனால, ஃப்ரீயாக கொடுத்தாலும் வராமல் இருக்கிறவங்களும் இருப்பாங்க இல்லையா. ஸோ படிப்பறிவோட முக்கியத்துவத்தை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும், அந்த மாதிரியான அவேர்னஸ் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆர்குமெண்ட் 1 வந்து வேகாக இருக்குது, அது வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ சச் அ ஸ்டெப் வுட் ரெக்வயர் இம்மன்ஸ் ஃபண்ட்ஸ் அண்ட் லீட் டு ஃபினான்ஷியல் ட்ரெயின். இங்கே வந்து செகண்ட் பாயிண்ட் பற்றி பேசியிருக்காங்க. ஆல்சோ சச் அ ஸ்டெப் வுட் ரெக்வயர் இம்மன்ஸ் ஃபண்ட்ஸ் அண்ட் லீட் டு ஃபினான்ஷியல் ட்ரெயின். அதாவது இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கிறப்போ நிறைய ஃபண்டு தேவைப்படும், கண்டிப்பாக இது வந்து பணச்சுமையை அதிகப்படுத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் வரோம், ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அது ஒன்று மட்டும் பத்தாது, விழிப்புணர்வு தேவைப்படுது, அதுவும் முக்கியம். ஸோ அந்த ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது. அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு பணச்சுமையை அதிகமாக்கும், அப்போது இதுதான் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட் பாயிண்ட்டை விட ஸ்ட்ராங்காக இருக்கிறது செகண்ட் பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம கன்க்ளூஷனுக்கு வர்றது செகண்ட் பாயிண்ட் தான் ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம கன்க்ளூஷனுக்கு வரோம். ஓகேவா, இப்போ உங்களுக்கு நம்ம என்ன பார்த்தோம், ஸ்டேட்மெண்ட்னா என்ன, ஆர்குமெண்ட்னா என்ன, கன்க்ளூஷன்னா என்னன்னு எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஓகேவா, ஓகே. இப்போது அசம்ஷன். An assumption is something we believe to be true without having proof at the moment. It's like a guess we make based on what we already know or think is true. அதாவது அசம்ஷன்ங்கிறது வந்து நம்ம உண்மையாக இருக்கும் நம்ம நம்புவோம், எந்த ப்ரூஃபும் இல்லாமல் அது உண்மையாக இருக்கும் அப்படின்னு நம்மளாம் நம்புகிற ஒரு விஷயம். இட்ஸ் லைக் ஒரு கெஸ் மாதிரி. மேக் பேஸ்ட் ஆன் தி வாட் வி ஆல்ரெடி நோ. நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சோ, நம்ம உண்மை நம்புகிற விஷயங்களை வச்சோ நம்மளாம் கெஸ் பண்ணுறது, நம்மளாம் இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கணும். ஓகேவா, அதாவது அசம்ஷன்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட எந்த ப்ரூஃப் எதுவுமே இல்லாமல் நமக்கு முன்னாடி தெரிஞ்ச விஷயங்களை வச்சோ, இல்லை இதுதான் உண்மைன்னு நம்ம நம்புகிற விஷயங்களை வச்சோ நம்மளா சில விஷயத்தை கெஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி முடிவுக்கு வருவோம் இல்லையா, இதுதான் இப்படி தான் இருக்கும், இது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளா ஒரு முடிவு பண்ணுவோம் இல்லையா, அதைத்தான் நம்ம அசம்ஷன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யுவர் ஃப்ரெண்ட் சேஸ் ஐ டிடன்ட் ஈட் பிரேக்ஃபாஸ்ட், யூ மைட் அஸ்யூம் தட் தே ஆர் ஹங்க்ரி. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போது வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து நான் காலையில் சாப்பிடல அப்படின்னு சொன்னால் நம்மளாம் என்ன நினச்சிப்போம், ஐயோ அவங்களுக்கு பசிக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளாம் ஒரு முடிவுக்கு வருவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம அசம்ஷன், நம்மளாம் அசியூம் பண்ணுவோம். அவள் சாப்பிடலன்னு தான் சொல்லியிருப்பா, ஆனால் நம்ம என்ன நினைப்போம், அவளுக்கு பசிக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதைத்தான் நம்ம அசம்ஷன்னு சொல்கிறோம். ஓகேவா, இப்போது சில்லாஜிசம். A syllogism is a type of logical reasoning that helps us draw a conclusion from two statements called premises. It's like solving a puzzle by putting pieces together. A syllogism usually has 3 parts, premises 1, premise 2 and conclusions. அதாவது சிலாஜிசம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பசில் சால்விங் மாதிரி தான். அதாவது அந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம அந்த டயக்ராம் மாதிரி வரைவோம். அந்த ஸ்டேட்மெண்ட் 1 ப்ரிமிசன் 1 ப்ரிமிசஸ் 2னா ஒன்றும் இல்லை, ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 அந்த மாதிரி விஷயங்களை தான் சொல்கிறோம். ஸோ அந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு ஒரு டயக்ராம் வரைஞ்சு அதுக்கப்புறமா அந்த கன்க்ளூஷன்ஸ் வந்து அது கூட கரெக்டாக செட் ஆகுதா ஆகலையா அப்படின்றத செக் பண்ணி நம்ம கன்க்ளூஷனுக்கு வருவோம் இல்லையா, அதுதான் சிலாஜிசம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ப்ரிமிசஸ் 1 இங்கே வந்து சம் ஆக்டர்ஸ் ஆர் சிங்கர்ஸ், ஆல் தி சிங்கர்ஸ் ஆர் டான்சர்ஸ். இதுக்கு வந்து எல்லா ஆக்டர்ஸும் நம்ம வந்து அந்த எக்ஸாக்ட் லாஜிக்கலாக இந்த இடத்துல திங்க் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம டயக்ராம் போகிறோம். சம் ஆக்டர், சில ஆக்டர் வந்து சிங்கர், எல்லா சிங்கருமே டான்சர். இதுக்கு வந்து நம்ம டயக்ராம் போட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆன்சர். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ உங்களுக்கு இன்டெப்த்தாக புரியும். அண்ட் அதுக்கு கன்க்ளூஷன் எப்படி இருக்குன்னா, சம் ஆக்டர்ஸ் ஆர் டான்சர்ஸ். இது வந்து இது கூட இந்த டயக்ராம்லேருந்து இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற இந்த கன்க்ளூஷன் கரெக்டாக செட் ஆகுமா, இது செட் ஆகுமா, இல்லை ரெண்டுமே வருமா, இந்த மாதிரி தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா, இதுதான் சிலாஜிசம். அண்ட் டேட்டா இன்சஃபிஷியன்சி. டேட்டா சஃபிஷியன்சி இஸ் வேர் யூ நீட் டு டிசைட் இஃப் யூ ஹேவ் இனஃப் இன்ஃபர்மேஷன் டு ஆன்சர் அ கொஸ்டின் instead of solving the problem completely. Your job is to figure out if you can solve it with the given information. அதாவது டேட்டா இன்சஃபிஷியன்ஸை பொறுத்தவரை என்னென்னா, இப்போ எப்போயுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, சம் கொடுத்துட்டு அதை ஃபுல்லாக சால்வ் பண்ணுவோம் இல்லையா, இதில் வந்து அதை பண்ண தேவையில்லை. அந்த கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு இந்த சம்மை என்னால் சால்வ் பண்ண முடியும்,
முடியாது. இந்த டீட்டெயில் வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? அதுதான் டேட்டா இன்சஃபிஷியன்ட்லாம் நீங்கள் பண்ண போகிற வேலை. அதாவது கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு பத்துமா பத்தாதா இதை தான் நான் இங்கே செக் பண்ண போகிறோம். ஃபுல்லாக சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ண வேண்டிய அவசியம் இதுக்கு இல்லை. ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் கொஸ்டின் வந்து இஸ் த நம்பர் ஈவன், அதாவது ஏதோ ஒரு நம்பர் ஈவனா அப்படின்றது தான் கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் ஒன்று, த நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 2. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இது. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், த நம்பர் இஸ் அன் இன்டீஜர், அதாவது ஹோல் நம்பர். இன்டீஜர் என்ன ஹோல் நம்பர்னா பாயிண்ட் டெசிமலாவோ ஃப்ராக்ஷனாவோ இல்லை, ரவுண்டாக இருக்கிற நம்பர் தான் இன்டீஜர்னு சொல்லுவோம். அதை தான் சொல்லியிருக்காங்க, த நம்பர் இஸ் அன் இன்டீஜர் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட் 2. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எதை வச்சு கொடுத்துருக்க நம்பர் ஈவனா இல்லையா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஓகேவா? இதுதான் கொஸ்டின். அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேருந்தே நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, ஒரு நம்பர் 2ஆல் டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னாலே அந்த நம்பர் ஈவன். ஓகேவா? ஸோ இந்த ஒரு பாயிண்ட் இருந்தாலே போதும், நான் அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணிடலாம். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து அது வந்து இன்டீஜர்னு கொடுத்துருக்காங்க. இன்டீஜர்னால் நம்மளுக்கு அது ஆடா ஈவனா எதுவுமே தெரியாது இல்லையா? ஸோ இந்த ரெண்டாவது டேட்டா வந்து பத்தவும் பத்தாது அண்ட் அது தேவையும் இல்லை. ஸோ இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து போதுமான இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. ஸோ இந்த கொஸ்டினில் என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும்னா, ஸ்டேட்மெண்ட் 1 alone is enough அப்படிங்கிற மாதிரி, enough இல்லாட்டி சஃபிஷியன்ட் அந்த மாதிரி இருக்கும் உங்கள் ஆப்ஷன். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து அந்த வேர்ட்ஸ் ஆப்ஷன்ஸில் இருக்க அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்லி ஏ, ஆப்ஷன் ஏ. ஒன்லி ஏ அப்படின்னா என்னென்னா, ரெஃபர்ஸ் டு a single specific choice or option that is valid or true. ஒரு ஸ்பெசிஃபிக் சாய்ஸாக இருக்கும், அதாவது அந்த ஒன்று தான். அதாவது ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் அப்படின்னு சொன்னேன், ஸ்டேட்மெண்ட் 2 அலோன், ஸ்டேட்மெண்ட் 3 இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் சாய்ஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்லி சாரா கேன் சால்வ் திஸ் ப்ராப்ளம் அப்படின்னா என்னென்னா, சாரா மட்டும்தான் அதை சால்வ் பண்ண முடியும், வேறு யாரும் சால்வ் பண்ண முடியாது. அந்த ஒன்லி, அந்த ஒன்று மட்டும்தான் இதுக்கு ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த ஒன்லி ஏவோட மீனிங். அண்ட் இப்போ எய்தர் ஏ ஆர் பி அப்படின்னா ரெஃபர்ஸ் டு ஒன் ஆஃப் 2 பாசிபிள் ஆப்ஷன்ஸ் பட் நாட் போத். ரெண்டில் ஏதாவது ஒரு, அந்த பாசிபிள் ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒன்று ஏவாக இருக்கலாம் இல்லை பியாக இருக்கலாம், அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸ்டேட்மெண்ட் 1 ஆர் ஸ்டேட்மெண்ட் 2 ரெண்டுமே வராது. எய்தர்னா ஏதாவது இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, ரெண்டுமே சேர்ந்து வராது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் ஹேவ் எய்தர் ஐஸ்கிரீம் ஆர் கேக். நீங்கள் வந்து ஒன்று ஐஸ்கிரீம் இல்லைனா கேக் ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி. ஓகேவா? ரெண்டும் வராது, ஏதாவது ஒன்று வரும். ஸோ அதே போல் நெய்தர் ஏ நார் பினா ரெண்டுமே இல்லைன்னு அர்த்தம். நெய்தர் ஏன்னா ஏவும் இல்லை பியும் இல்லை, அதுதான் மீனிங். ஸ்டேட்மெண்ட் 1ம் இல்லை ஸ்டேட்மெண்ட் 2வும் இல்லை அப்படின்னா இந்த இதை சூஸ் பண்ணணும். அதுக்கான எக்ஸாம்பிள் இது இந்த ஒர்க் ஷீட் வந்து உங்கள் கையில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்ததுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் போத் ஏ அண்ட் பினா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 ரெண்டுமே கரெக்டு, ரெண்டுமே தேவை அப்படின்னு சொல்ல ஆப்ஷன்ஸ் வரும் இல்லையா? அதுதான் இந்த போத் ஏ அண்ட் பிக்கான மீனிங். ஓகே, நன் நோ இது எப்படின்னா, அந்த கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் எதுவுமே கரெக்ட் இல்லை அப்படின்றப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, நன் ஆஃப் திஸ் நன் ஆஃப் த அபோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மீன் பண்ணுறது. அண்ட் ஆல்னா கொடுத்துருக்க எல்லா ஆப்ஷனுமே கரெக்டு, எல்லாமே செட் ஆகும், இல்லை எல்லாமே தேவைப்படும், அந்த மாதிரி மீனிங். ஓகே, சம் அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுன்னா, அது வந்து ஒரு அன்ஸ்பெசிஃபைட் நம்பர். அதாவது சம் வந்து எப்பயும் ஃபுல்லாக இருக்காது, பட் அட்லீஸ்ட் ஒன்றா தான் அங்கே இருக்கும். ஓகேவா? அதை தான் நம்ம சம்னா கொஞ்சம் அப்படிங்கிற ஒரு மீனிங், அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அந்த மாதிரி மீனிங். ஓகேவா? ஓகே, மெனியுமே சேம் தான். மெனினாலுமே நிறைய மீனிங் வருமே தவிர ஃபுல்ங்கிற மீனிங் எல்லாம் அப்படிங்கிற மீனிங் வராது. மெனி வேறு, ஃபுல் அதாவது ஆல்ங்கிறது வேறு. ஓகேவா? ஸோ மெனிங்கிறது நிறைய பேர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீனிங்கை தான் கொடுக்குமே தவிர ஆல்ங்கிற மீனிங் கொடுக்காது. ஓகேவா? ஸோ இப்போது இந்த எல்லா டைப்ஸ்க்குமே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட்க்கு பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டைரக்ஷன்ஸ். ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் அ ஸ்டேட்மெண்ட் ஃபாலோட் பை 2 ஆர்குமெண்ட்ஸ் 1 and 2. யூ ஹேவ் டு டிசைட் விச் ஆஃப் த ஆர்குமெண்ட் இஸ் அ ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் அண்ட் விச் இஸ் அ வீக் ஆர்குமெண்ட். அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை தொடர்ந்து 2 ஆர்குமெண்ட் 1 ஆர்குமெண்ட் 2ன்னு 2 ஆர்குமெண்ட் இருக்கும். நீங்கள் வந்து இதில் ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் எது, வீக் ஆர்குமெண்ட் எது அப்படின்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட் ஷுட் யங் என்டர்பிரனர்ஸ் பி என்கரேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் ஸ்டேட்மெண்ட். யங் என்டர்பிரனர்ஸ் அப்படின்னா இளம் தொழில் முனைவோர்கள், அதாவது யங் ஏஜில் அவங்களுக்காக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்க ஓனாக செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அதை தான் யங் என்டர்பிரனர்ஸ்ன்னு சொல்கிறாங்க அவங்கள. ஸோ அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட், இதுதான் ஸ்டேட்மெண்ட். அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணணுமா. அதுக்கு ஆர்குமெண்ட், எஸ் தே வில் ஹெல்ப் இன் த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆஃப் தி கண்ட்ரி. இது ஆர்குமெண்ட் 1. இது ஆர்குமெண்ட் 2 என்னன்னா, எஸ் தே வில் ரெடியூஸ் தி பர்டன் ஆன் த எம்ப்ளாய்மெண்ட் மார்க்கெட். அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா,
ஆமாம் நம்ம அவங்கள என்கரேஜ் பண்ணணும், அப்போ தான் நம்ம இண்டஸ்ட்ரியலில் டெவலப்மெண்ட் நடக்கும். அதாவது உண்மை தானே. இப்போது இவங்க வந்து யங் என்டர்பிரனர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறையா புதுவிதமான டெக்னாலஜிஸ் கண்டுபிடிப்பாங்க, நிறைய ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் செகண்ட் ஆர்குமெண்ட் பார்த்தா இப்போது அவங்க வந்து இப்போ அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணவன் அவங்களுக்கு மட்டும் வேலை வாய்ப்பு இல்லாமல் மற்ற யங் பீப்புள்ஸ்க்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ இந்த செகண்ட் பாயிண்ட் தான் அதை மீன் பண்ணுது. அதாவது அவங்களுக்கு மட்டும் இல்லாமல், அதாவது என்ன, எம்ப்ளாய்மெண்ட் மார்க்கெட்டுக்கோட பர்டனை குறைக்குது அப்படின்னா தனக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது செகண்ட் பாயிண்ட். ஓகேவா. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரை கொடுத்துருக்க இந்த 2 ஆர்குமெண்ட்டுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன சூஸ் பண்ணணும்? போத் 1 and 2 ஆர் ஸ்ட்ராங். இதை தான் நான் சூஸ் பண்ணணும். ஓகேவா. ஓகே, இப்போது ஸ்டேட்மெண்ட் அசம்ஷனுக்கு பார்க்கலாம். இங்கே வந்து directions in each question below is given a statement followed by 2 assumptions numbered 1 and 2. Consider the statement and the following assumptions and decide which of the assumption is implicit in the statement. அதாவது என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை தொடர்ந்து 2 அசம்ஷன் இருக்கும். நம்ம வந்து எந்த அசம்ஷன் வந்து இதோட ஒத்து போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட் வந்து வார்னிங் இன் அ ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட். ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்க வார்னிங் என்னென்னா to stop train, pull chain, penalty for improper use ₹500. அதாவது ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டில் இந்த வார்னிங் எழுதியிருக்கான் என்னென்னா டு ஸ்டாப் ட்ரெயினை நிறுத்தணும்னா செயினை இழுங்க. அதே நேரத்தில் பெனால்ட்டி ஃபார் இம்ப்ராப்பர் யூஸ் ₹500, தேவையில்லாமல் இழுத்தா நம்ம வந்து ₹500 ஃபைன் கட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகேவா. இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு அசம்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, அசம்ஷன் 1, some people misuse the alarm chain. அதாவது சில பீப்புள் வந்து அலாம் செயினை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. இது கரெக்ட் தானே. அதனால தானே அவங்க ஃபைன் சொல்லியிருக்காங்க. இம்ப்ராப்பர் யூஸ்க்கு வந்து 500 ஃபைன் சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக தானே இந்த ஃபைன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த அசம்ஷன் வந்து ஸ்ட்ராங் தான். ஓகே, அசம்ஷன் 2, on certain occasions people may want to stop a running train. அதாவது சில தருணங்களில் பீப்புள் வந்து ஓடிட்டு இருக்க ட்ரெயினை நிறுத்துகிற சுச்சுவேஷன்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ சப்போஸ் ஏதோ கீழே விழுந்துருச்சு, யாரோ கீழே ஏதோ சம் சுச்சுவேஷனில் வந்து அந்த ட்ரெயினை நிறுத்த வேண்டியது வரும். ஆமாம், அப்படி வர்றதுனால தான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே இருக்குது. செயினை இழுத்தா ட்ரெயின் நிற்கும். அப்போது இந்த ஆப்ஷனும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஏன்னா அதனால தானே நம்மளுக்கு சப்போஸ் ட்ரெயினை நிறுத்துகிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக தானே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. ட்ரெயினை நிறுத்தணும்னா செயினை இழுங்க அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்னே ஏன் கொடுத்துருக்காங்க? நமக்கு இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த இடத்துல ரெண்டுமே, அதாவது தேவையில்லாமல் இழுக்க வர மாதிரியும் செய்வாங்க, தேவையில்லாமல் மிஸ்யூஸும் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் சில நேரங்களில் நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்டாப் பண்ண வேண்டிய அவசியமும் வரும். ஸோ இந்த இடத்துல இந்த 2 பாயிண்ட்டுமே ஸ்ட்ராங் தான். அப்போ நான் இதில் எங்கே சூஸ் பண்ணணும்? போத் 1 and 2 ஆர் இம்ப்ளிசிட். புரிஞ்சுதா? இந்த இடத்துலையும் இந்த 2 அசம்ஷனுமே நமக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ரெண்டுமே நடக்க சான்சஸ் இருக்குது இல்லையா. அதனால தான் ஃபைன் கொடுக்குறாங்க. தேவையில்லாமல் இழுத்தா 500 ஃபைன் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நடக்கும், ஃபர்ஸ்ட் அசம்ஷன் மாதிரி நடக்கும். அண்ட் இந்த செகண்ட் அசம்ஷன் மாதிரி நடக்குங்கிறதுக்காக தான் இந்த ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க, செயின் இழுத்தா ட்ரெயின் நிற்கும் அப்படிங்கிறதே. ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ இந்த இடத்துல இந்த ரெண்டுமே ஸ்ட்ராங் தான். ஸோ என்னோட ஆப்ஷன் போத் 1 and 2 ஆர் இம்ப்ளிசிட். ஓகேவா. ஓகே, நம்ம ஸ்டேட்மெண்ட் அசம்ஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, எ குட் புக் ஈவன் இஃப் காஸ்ட்லி இஸ் சோல்டு. அதாவது என்ன கொடுக்குறாங்கன்னா, ஒரு குட் புக் வந்து காஸ்ட்லியாக இருந்தாலும் வித்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அசம்ஷன் 1, சம் புக்ஸ் ஆர் பெட்டர் தென் அதர்ஸ். அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சில புக்ஸ் வந்து மற்ற புக்ஸை விட பெட்டராக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஓரளவுக்கு இது கூட ஒத்து போகும். ஏன்னா ஒரு குட் புக் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா என்னென்னா, அந்த இடத்துல ஒரு சில புக்ஸோட கம்பேரிசனோ ஏதோ ஒன்று பண்ணி தானே, ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி தானே நம்ம இது கொஞ்சம் குட்டாக இருக்குது, இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது, அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த அசம்ஷன் வந்து இது கூட ஒத்து போகும். அண்ட் ரெண்டாவது அசம்ஷன் என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் தி புக்ஸ் ஆர் காஸ்ட்லி. அதாவது இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, குட் புக்ஸ் வந்து காஸ்ட்லியாக இருந்தால் கூட சேல் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை தவிர மோஸ்ட் ஆஃப் த புக்ஸ், நிறையா புக்ஸ் காஸ்ட்லியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அசம்ஷன் நம்ம இந்த இடத்துலேருந்து வர முடியாது. ஓகேவா. இவங்க வந்து பொதுவாக எல்லா புக்ஸை பற்றியும் பேசலை, குட் புக்ஸ் பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். அது அதுவும் காஸ்ட்லின்னு சொல்ல, காஸ்ட்லியாக இருந்தாலும் அது சேல் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 அசம்ஷனில் வந்து இந்த ஃபஸ்ட் அசம்ஷன் வேணால் நமக்கு இதுலேருந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது குட்டுன்னு சொல்கிறப்போ சம் கம்பேரிசன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட் அசம்ஷன் ஒத்து போகும். அண்ட் இங்கே வந்து குட் புக்ஸ் வந்து காஸ்ட்லியாக இருந்தால் கூட சேல் ஆகும்னு கொடுத்துருக்காங்களே தவிர எல்லா புக்ஸும் காஸ்ட்லியாக இருக்கும், மோஸ்ட் ஆஃப் த புக்ஸ் ஆர் காஸ்ட்லி அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் இல்லை. ஸோ எனக்கு செகண்ட் அசம்ஷன் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ இந்த இடத்துல என்னோட ஆப்ஷன் என்னது? ஒன்லி அசம்ஷன் 1 இஸ் இம்ப்ளிசிட். புரிஞ்சுதா? இங்கே அது வந்து செகண்ட் வரல, எனக்கு 1 மட்டும்தான் வருது. அதனால என்னோட ஆப்ஷன் ஒன்லி அசம்ஷன் 1 இஸ் இம்ப்ளிசிட். ஓகேவா. இப்போது சிலாஜிசம் பார்க்கலாம்.
இந்த சிலாஜிசம் டாபிக் ஃபஸ்ட் லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் மெயினான வேர்ட்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா சம், ஆல், நோ, சம், நாட். இந்த 4 வார்த்தை தான் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 4 வார்த்தைக்கும் என்ன மாதிரி சென்டென்ஸ் இருக்கும், அந்த சென்டென்ஸை நம்ம எப்படி டயக்ராமாக போடுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போது சம் ஏஆர்பி அப்படின்னு கொடுத்தா, அதாவது இந்த வேர்ட்ஸ் சொன்னேன் இல்லையா, சம், ஆல், நோ, சம், நாட்டுன்னு. ஸோ இந்த வேர்ட்ஸ் வந்து சென்டென்ஸில் வர்றப்போ அதுக்கு நம்ம டயக்ராம் எப்படி போடுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ சம் ஏஆர்பினா இந்த மாதிரி போடணும், ஏவும் பியும் டச் ஆகிருக்கா மாதிரி போட்டு, இப்போ இந்த டச் ஆகிருக்க இந்த பார்ட்டை தான் சம் ஏ, கொஞ்சம் ஏ வந்து பியாக இருக்கும் அப்படிங்கிற மீனிங். ஓகேவா? இது அந்த மீனிங்கில் தானே இருக்குது. கொஞ்சம் ஏ வந்து கொஞ்சம் பியாகவும் இருக்குது. அண்ட் ஆல் ஏஆர்பி அப்படின்னா எல்லா ஏவும் பியாக இருக்கும். இந்த மாதிரி வரப்போ இந்த ஆல் பக்கத்தில் என்ன வேர்டு இருக்கோ அதை உள்ளே போட்டுருங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்ததை இப்படி பெருசாக போட்டுறணும். ஏன்னா எல்லா ஏவும் பிக்குள்ளே வந்துடும். அதுதான் இதுக்கு மீனிங். ஸோ ஏக்கு எல்லா ஏவுமே பிக்குள்ளே இருக்கிற மாதிரி இதுக்கு டயக்ராம் இருக்கும். ஆல் ஏ, எல்லா ஏ மொத்த ஏவும் பிக்குள்ளே இருக்குது. ஓகேவா? அப்போது ஆல் பக்கத்தில் எது இருக்கோ அதை உள்ளே போட்டுருங்க, ரெண்டாவது வரதை பெருசாக போட்டுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் நோ ஏஆர்பி, ஏ வந்து பி, எந்த ஏவுமே பி இல்லைன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது பியும் ஏவும் டச் ஆகாத மாதிரி போடணும். இந்த இடத்துல ஏக்கும் பிக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லாத மாதிரி வரையணும். நோ ஏஆர்பி, எந்த ஏவுமே பி இல்லை அப்படிங்கிற மீனிங். புரியுதா? இதுக்கும் எந்த கனெக்ஷனும் இருக்கக்கூடாது. இப்போது சம் ஏஆர் நாட் பி அப்படின்னா கொஞ்சம் ஏ வந்து பியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி. சம் ஏஆர் நாட் பி அப்படின்னா என்னென்னா கொஞ்சம் ஏ வந்து பியாக இருக்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது என்ன மீனிங்னா, இப்போ இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இது பியில் இருக்கா? இல்லை. இந்த சின்ன ஒயிட்டாக இருக்க இந்த பார்ட் தான் பி கூட இருக்குது. இந்த கிரே கலரில் இருக்கிற பார்ட் வந்து பி கூட இல்லை. அதுதான் இதுக்கு மீனிங். சம் ஏஆர் நாட் பி. ஓகேவா? ரெண்டுக்கும் டயக்ராம் சேமாக இருக்கும். பட் இதை புரிஞ்சுக்கிற விதம் எதுனா, இந்த கிரே பார்ட் வந்து ஏல இல்லை, அதுதான் மீனிங் இதுக்கு. ஓகேவா? அண்ட் இப்போது இந்த வேர்ட்ஸ்க்கெல்லாம் வேறு மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியணும். அதாவது இந்த சம், ஆல் இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு பதிலாக இப்போ ஆல்க்கு பதிலாக ஆல்வேஸ், எனி, எவ்ரி, ஈச் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நோக்கு பதிலாக நெவர் ஏஆர்பி, நன், 0%, நாட், டெஃபினெட்லி நாட். இப்போ இந்த பார்த்த வேர்ட்ஸ்க்கெலாம் பதிலாக ஆல்டர்னேட்டாக மற்ற வேர்ட்ஸும் கொடுப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அது என்ன மாதிரிலாம் கேட்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஆல்னா ஆல்க்கு பதிலாக ஆல்வேஸ், எனி, எவ்ரி, ஈச் அண்ட் எவ்ரி, 100%, ஷுட், கம்பல்சரி, டெஃபினைட்லி, நன், பட் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் வந்தால் அதுக்கு மீனிங் ஆல் அப்படிங்கிற மீனிங். அதே போல் நோக்கு பதிலாக நெவர் ஏஆர்பி, நன், 0%, நாட், டெஃபினெட்லி நாட் இந்த மாதிரி இருக்கும். இப்போது சம்க்கு பதிலாக அட்லீஸ்ட், ஆல் ஆர் நாட், 1% to 99%. இங்கே ஏன் 100 வரல, 100 போட்டுட்டா ஆல்னு வந்துடும். அதனால 1% to 99%. ஃபியூ, லிட்டில், டைனி, மெனி. மெனினா நிறையான்னு தான் மீனிங்கை தவிர ஆல்னு மீனிங் கிடையாது. ஓகேவா? மெனி, ஆல்மோஸ்ட், ஆல், மேக்ஸிமம், மினிமம், லீஸ்ட், ஸ்மால், லார்ஜ் இது எல்லாமே சம்க்கு பதிலாக வர்ற வேர்ட்ஸ். ஓகேவா? இதில் இந்த மாதிரி மாற்றி கொடுத்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதா? அதாவது இங்கே சம்க்கு பதிலாக இப்போ அட்லீஸ்ட்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அதை சம்முன்னு புரிஞ்சுக்கிட்டு இப்போ சம்க்கு எப்படி டயக்ராம் போடுவீங்களோ அந்த மாதிரி டயக்ராம் போடணும். ஓகேவா? ஓகே, இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஆல் பில்டிங்ஸ் ஆர் விண்டோஸ். ஆல் வந்தால் என்ன பண்ணணும், ஆல் பக்கத்தில் இருக்கிறத எப்படி போடணும், உள்ளே போட்டுறணும். பில்டிங்ஸாக பின்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது உள்ளே வரும், வெளியே எது வரும், விண்டோஸ். ஓகேவா? விண்டோஸை டபிள்யூன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் நோ டாய்ஸ் இஸ் பில்டிங். எந்த டாயுமே பில்டிங் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. எந்த டாயுமே பில்டிங் இல்லைன்னா இந்த பில்டிங்க்கும் டாயை நான் டீன்னு எடுத்துக்கிறேன். இதுவும் டச் ஆகக்கூடாது. இந்த பில்டிங்கும் இந்த டாயும் டச் ஆகக்கூடாது. ஸோ நான் தள்ளி வரைஞ்சிட்டேன். அண்ட் அதே நேரத்தில் அவங்க இங்கே விண்டோஸ் பற்றி எதுவும் பேசலை இல்லையா? ஸோ நீங்களா இந்த மாதிரி இதை கூட தானே டச் ஆகக்கூடாது, நான் இப்படி போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போடக்கூடாது. புரியுதா? அவங்க சொல்லாததை நம்மளா வரையக்கூடாது. இப்போ பியும் இதுவும் டச் ஆகலை, பட் விண்டோவை டச் ஆகிற மாதிரி இந்த டாயை போடக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இல்லாத விஷயங்களை அஸ்யூம் பண்ணிட்டு வரையக்கூடாது. ஸோ புரியுதா? இந்த மாதிரி வரையக்கூடாது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் டைகர்ஸ் ஆர் டாய்ஸ். இங்கே வந்து டி ரெண்டுமே இருக்கனால நான் டாய்க்கு வந்து T-O-ன்னு எடுத்துக்கிறேன், டைகரை வெறும் டீன்னு எடுத்துக்கிறேன். சம் டைகர்ஸ் ஆர் டாய்ஸ்ன்னு இருக்குது. அப்போ எப்படி வரையணும், ரெண்டும் ஜாயின் ஆகிற மாதிரி, சம் கொஞ்சம் இது டச் ஆகிற மாதிரி வரையணும். இப்போது இது டைகர், சம் டைகர்ஸ் ஆர் டாய்ஸ். ஸோ இப்போ நான் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு டயக்ராம் வரைஞ்சிட்டேன். அண்ட் இப்போ கன்க்ளூஷன்ஸை நான் செக் பண்ண போகிறேன். இப்போது
சம் டைகர்ஸ் ஆர் பில்டிங்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ கன்க்ளூஷன்ஸ் செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன், சம் டைகர்ஸ் ஆர் பில்டிங்ஸ். சம் டைகர் பில்டிங்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்படியே நான் டைரெக்டாக பார்க்கணும். டைகருக்கும் பில்டிங்க்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா, தொட்டுட்டு இருக்கா, இல்லை. ஸோ இந்த ஆப்ஷன் எனக்கு வராது. அதாவது டைகரும் பில்டிங்கும் இங்கே டச் ஆகலை இல்லையா, தனித்தனியாக தான் என்ன இருக்குது. ஸோ நோ கனெக்ஷன். அப்புறம் சம் விண்டோஸ் ஆர் டைகர்ஸான்னு கேட்குறாங்க. விண்டோவுக்கும் டைகருக்குமே கனெக்ஷன் இல்லை. ஸோ இந்த ஆப்ஷனும் எனக்கு வராது. ஆல் டாய்ஸ் ஆர் டைகர்ஸான்னு கேட்குறாங்க. எல்லா டாயுமே டைகரான்னு கேட்குறாங்க. எல்லா டாயுமா டைகர், சம் டாய்ஸ் தான் டைகர். ஸோ இந்த ஆப்ஷனும் இல்லை. இப்போது சம் விண்டோஸ் ஆர் டாய்ஸ், சம் விண்டோஸ் டாய்ஸான்னு கேட்குறாங்க. விண்டோஸ்க்கும் டாய்ஸ்க்கும் நமக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை. ஸோ இந்த ஆப்ஷனும் எனக்கு வராது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், கொடுத்துருக்கிறதுக்கு ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். ஸ்டேட்மெண்ட் வச்சு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எக்ஸாக்டாக வரையணும். நம்மளாம் அசம் பண்ணி வேறு எதுலையும் எக்ஸ்ட்ராவாக டச் ஆகிற மாதிரி வரையக்கூடாது. அதுக்கப்புறமா சம் டைகர்ஸ் ஆர் பில்டிங்கா அப்படின்னா அந்த இது கனெக்ஷன் இருக்கா, அந்த வரைஞ்சிருக்க டயக்ராமில் கனெக்ஷன் இருக்குதுன்னா டிக் பண்ணிக்கலாம். இங்கே அப்படி அந்த டைகருக்கும் பில்டிங்க்கும் எந்த கனெக்ஷனுமே இல்லை. ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு போட்டோம். ஆனால் அதே போல் விண்டோக்கும் டைகருக்குமே கனெக்ஷன் இல்லை, இதுவும் வராது. டாய்ஸ்க்கும் டைகர், எல்லா டாயும் டைகரா, சம் டாய்ஸ் தான் டைகர். எல்லா டாயும் டைகராக இருக்கா, அதாவது டாய் ஃபுல்லாக டைகருக்குள்ளே இருக்கா, இல்லை. ஸோ இந்த ஆப்ஷனும் தப்பு. அண்ட் சம் விண்டோஸ் ஆர் டாய்ஸ், கொஞ்சம் விண்டோஸ் டாய்ஸா, விண்டோஸ்க்கும் டாய்ஸ்க்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா, இல்லை. ஸோ அப்போ இந்த ஆப்ஷனும் தப்பு. ஸோ எனக்கு எந்த கன்க்ளூஷனுமே வரலை அப்படிங்கிறப்போ என்னோட ஆப்ஷன் என்னவா இருக்கும், நன் ஃபாலோ. எதுவுமே வரல இல்லையா, எந்த கன்க்ளூஷனுமே கரெக்ட் இல்லை, எல்லாமே தப்பாயிடுச்சு. ஸோ நன் ஃபாலோ. ஓகேவா. காம்ப்ளிமெண்ட்ரி பேர் அப்படின்னு ஒரு 3 பேர் இருக்குது. அதாவது இது எதுக்கு அப்படின்னா, சம்டைம்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்து எய்தர் ஆர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எந்தெந்த இடத்துலலாம் போடணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த காம்ப்ளிமெண்ட்ரி பேர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க கன்க்ளூஷனில் வந்து சம் நோ அப்படின்னு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஏ ஆர் பி, நோ ஏ ஆர் பி, இந்த மாதிரி இருக்குது. கன்க்ளூஷன் இப்படி இருக்குது. இந்த 2 கன்க்ளூஷனுமே தப்புன்னு உங்களுக்கு வந்துருச்சு. 2 கன்க்ளூஷனுமே தப்புன்னு வந்துருச்சு. ஓகேவா. அப்போ என்ன போடுவீங்க நீங்கள், நன் ஆஃப் த அபோ, நன் ஃபாலோன்னு போடுவீங்க இல்லையா. அப்படி போடக்கூடாது, ஏன்னா இது காம்ப்ளிமெண்ட்ரி பேர். ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் தப்புன்னு வந்தால் நம்ம என்ன போடுவோம், நன் ஃபாலோஸ்ன்னு போட்டுருவோம் இல்லையா. இந்த இடத்துல அப்படி போடக்கூடாது. ஏன்னா இப்போது ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணும், இது கான்டெம்பரரி பேரான்னு பார்க்கணும். இதில் கான்டெம்பரரி பேர்னா சம்மும் நோவும் ஒரு பேர், ஆலும் சம் நாட்டும் ஒரு பேர், சம்மும் சம் நாட்டும் ஒரு பேர். இங்கே வந்து இந்த 3ல் ஏதாவது ஒரு பேர் இருக்கான்னு செக் பண்ணும். இப்போது சம்மு நோ, நோ சம்முன்னு மாறியும் வரலாம், அது பிரச்சனை இல்லை. சம், அதாவது நோ ஃபஸ்ட்டில் வந்து கீழே 2வது சென்டென்ஸில் சம்மும் வரலாம். இந்த ஆர்டரில் தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை. சம் நோ, அதை தான் நீங்கள் இங்கே செக் பண்ணணும். சம்மும் நோவும் அந்த 2 கன்க்ளூஷனில் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, இங்கே சேம் இது வருதா, வேரியபிள்ஸ் வருதா. அதாவது இங்கே ஏனா இங்கே ஏபினா இங்கேயும் ஏபி, இதை செக் பண்ணும். இந்த 2ம் இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து நீங்கள் போட வேண்டியது எய்தர் 1 ஆர் 2ன்னு போடணும். புரியுதா. ஸோ இப்படி 2 கன்க்ளூஷன் தப்பாக வர்றப்போ நீங்கள் வழக்கம் போல் நெய்தர் நாரோ இல்லை நன் ஃபாலோஸோ போட்டுறக்கூடாது. அது காம்ப்ளிமெண்ட்ரி பேரான்னு செக் பண்ணும். காம்ப்ளிமெண்ட்ரி பேர்னா இந்த பார்த்தோம் இல்லையா, சம் நோவா இல்லை ஆல் சம் நாட்டா இல்லை சம் சம் நாட்டா, இதில் ஏதோ ஒரு பேரா இருக்கான்னு செக் பண்ணும். ஸோ இப்போ இது வந்து சம் நோ பேராக இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு அது காம்ப்ளிமெண்ட்ரி பேர்னா அடுத்து என்ன செக் பண்ணணும்னா அந்த வேரியபிள்ஸும் சேமாக இருக்கணும். இங்கே ஏஆர்பின்னா அந்த இதில் ஏஆர்பியாக இருக்கணும். பட் இன்னொரு கண்டிஷன், இப்போது இந்த ஒரு பேரில் மட்டும், இந்த ஃபஸ்ட்டு பேருக்குலேயே அந்த சம் நோ பேரில் வந்து இப்போது இங்கே பி இங்கே ஏ இருந்தாலும் மீனிங் மாறாது. ஓகேவா. ஸோ அதனால இந்த மாதிரி வேரியபிள் சேமாக இருக்கணும். ஏபினா இங்கே ஏபி, பட் மாறி இருந்துக்கலாம். இந்த ஒரு பேருக்கு மட்டும் மாறி இருந்தாலும் அது எய்தராக தான் போடணும். ஓகேவா. மாறி இருந்துக்கலாம். அதாவது ஏபி இங்கே இருக்கணும், இங்கே ஏபியே தான் இருக்கணும் அப்படின்றது கம்பல்சரி இல்லை. இங்கே பி வந்து இங்கே ஏ அப்படின்னு இருந்தாலும், பட் அதுக்காக சிடி இப்படி வேறு வேரியபிள்ஸ் வந்துடக்கூடாது. ஏவும் பியும் தான் இருக்கணும். அது பொசிஷன் மாறி இருந்தால் கூட எந்த சேஞ்சஸும் இருக்காது. இது வந்து எய்தர் ஆர்னு போடணும் இந்த இதுக்கு. ஓகேவா. இப்போது இதுவே இந்த பேர்னெலாம் சேம் அதே செக் பண்ணணும். இதுக்கும் காம்ப்ளிமெண்ட்ரி பேரான்னு பார்க்கணும். அடுத்து வேரியபிள் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் இதுக்கும் பொசிஷன்ஸ் மாறாது, சேம் பொசிஷனில் தான் வரணும். ஏன்னா பொசிஷன் மாறுறப்போ மீனிங் மாறிடும் இந்த 2க்குமே. அதாவது இப்போது நோ ஏஆர் பின்னு சொன்னாலும் நோ பிஆர் ஏன்னு சொன்னாலும் சேம் மீனிங் தான். ஓகேவா. அதே போல் தான் சம் ஏஆர் பின்னு சொன்னாலும் சம் பிஆர் ஏன்னு சொன்னாலும் சேம் மீனிங் தான். அதனால தான் இது பொசிஷன் மாறினாலும் இதில் எந்த சேஞ்சஸும் இருக்காதுன்னு சொல்கிறேன். ஆனால் இப்போது ஆல் ஏஆர் பியும் ஆல் பிஆர் ஏவும் எப்படி இருக்கும், ஆல் ஏஆர் பின்னு நம்ம அதுக்கு எப்படி டயக்ராம் போடுவோம், இப்படி போடுவோம்.
ஆல் பிஆர்ஏனா இதுக்கு எப்படி போடுவோம், இப்படி போடுவோம். ஸோ இந்த இடத்துல இந்த ரெண்டுக்கும் மீனிங்கே மாறுது இல்லையா, அதனால தான் இது பொசிஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா அது எய்தர் ஆர் போடக்கூடாது. புரியுதா? இந்த சம் நோக்கு மட்டும் பொசிஷன்ஸ் சேஞ்ச் ஆனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ரெண்டு காம்ப்ளிமெண்ட்ரி பேருக்கும் பொசிஷன்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா எய்தர் ஆர் போடக்கூடாது. பொசிஷனும் சேமாக இருக்கணும். என்னென்ன அப்போ செக் பண்ணணும், காம்ப்ளிமெண்ட்ரி பேரான்னு பார்க்கணும். அதில் இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா வேரியபிள் செக் பண்ணிவிட்டு பொசிஷன்ஸும் செக் பண்ணணும். பொசிஷன்னா என்ன, இப்படி மாறி இருக்குதா அப்படின்னும் செக் பண்ணணும். ஓகேவா? இந்த ரெண்டுக்கும் பொசிஷன்ஸும் செக் பண்ணணும். இதுக்கு பொசிஷன் மாறினாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த காம்ப்ளிமெண்ட்ரி பேர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்தா இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு நம்ம டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் நோ ஸ்வீட் இஸ் வெஜிடபிள். அப்போது எந்த ஸ்வீட்டுமே வெஜிடபிள் இல்லை. அப்போது ஸ்வீட்டும் வெஜிடபிளும் டச் ஆகாத மாதிரி வரைஞ்சிக்கணும். அடுத்து சம் ஃப்ரூட் இஸ் வெஜிடபிள். சம் ஃப்ரூட் வந்து வெஜிடபிளாக இருக்குது. அப்போது வெஜிடபிள் கூட ஃப்ரூட்டு டச் பண்ணுற மாதிரி வரைஞ்சிக்கிறேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் ஜூஸ் ஆர் ஃப்ரூட். ஆல் வந்தால் ஆல் பக்கத்தில் இருக்க அந்த இது எங்கே வரும், அந்த நெக்ஸ்ட் இருக்கிறதுக்கு உள்ளே ஃபுல்லாக வந்துடும். ஓகேவா? ஆல் ஜூஸ், எல்லா ஜூஸுமே ஃப்ரூட்டுக்குள்ளே வந்துருச்சு. ஓகே, இப்போது டயக்ராம் போட்டாச்சு. அடுத்து இப்போ கன்க்ளூஷன்ஸ் செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் நோ ஸ்வீட் இஸ் ஜூஸ். அதாவது இது வரைக்கும் நம்ம கன்க்ளூஷனில் கொடுத்துருக்கதை என்ன பண்ணுவோம், டைரெக்டாக பார்ப்போம். டயக்ராமில் இருந்துச்சுன்னா டிக் பண்ணுவோம், இல்லைனா ஃபால்ஸ்னு அடிச்சிடுவோம். ஆனால் நோ வர்றப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து நம்மளோட ஒரிஜினல் டயக்ராம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரிஜினல் டயக்ராமில் அது எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். நோ ஸ்வீட் இஸ் ஜூஸா, ஒரிஜினல் டயக்ராமில் ஸ்வீட்டும் ஜூஸும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா, இல்லை. அப்போது நோ ஸ்வீட் இஸ் ஜூஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரிஜினல் டயக்ராமில் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க, நோ ஸ்வீட் இஸ் ஜூஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸ்வீட்டுக்கும் ஜூஸ்க்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. ஸோ ஒரிஜினல் டயக்ராமில் இது கரெக்டாக இருக்குது. இப்போது பாசிபிலிட்டி டயக்ராம் நான் யோசிக்கணும். இப்போ பாசிபிலிட்டி டயக்ராம்னா என்ன அப்படின்னா, இப்போது இந்த ஜூஸ் வந்து இந்த ஸ்வீட்டை டச் பண்ணுற மாதிரி நான் வரையணும். அப்படி வரைகிறப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் ஒரு பாசிபிலிட்டி டயக்ராம் இப்படி வரைகிறேன்னு வைங்க. ஸ்வீட்டுக்கும் வெஜிடபிளுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. இப்போது இங்கே ஃப்ரூட் இருக்குது. ஓகேவா? இப்படி நான் வரைகிறேன். ஜூஸ் மட்டும், இந்த ஜூஸ் மட்டும் இந்த ஸ்வீட்டை டச் ஆகிற மாதிரி நான் ஒரு அப்படி வரைய பாசிபிலிட்டி இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். இப்போது இப்படி வரைகிறப்ப என்ன ஆகும்னா, இங்கே வந்து ஆல் ஜூஸ் ஆர் ஃப்ரூட்டுன்னு இருக்கா. அப்போது இந்த இடத்துல பாருங்கள், நான் வரைஞ்சிருக்கிறது எல்லா ஜூஸும் ஃப்ரூட்டுக்குள்ளே இருக்கா, இல்லை. ஸோ இது வந்து தப்பான பாசிபிலிட்டி டயக்ராம். அப்படி இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் இங்கே இருக்க ஸ்டேட்மெண்ட் மாறக்கூடாது. என்னோடய பாசிபிலிட்டி டயக்ராமில் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவுமே அஃபெக்ட் ஆகாத மாதிரி நான் வரையணும். இப்போ நான் இப்படி வரைஞ்சேன்னா என்ன இருக்குதுன்னா, ஜூஸ் வந்து ஃப்ரூட்டுக்கு வெளியில் வந்துருச்சு. ஆல் ஜூஸ் ஆர் ஃப்ரூட்டுங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ இந்த பாசிபிலிட்டி டயக்ராம் தப்பு. புரியுதா? அப்போது பாசிபிலிட்டி டயக்ராம் இப்படி போடக்கூடாது. அப்போ எப்படி போடலாம், இப்போ இப்படி எடுத்துக்கலாம். ஸ்வீட்டும் வெஜிடபிளுக்கும் கனெக்ஷன் இல்லை. இப்போது இந்த ஃப்ரூட் வந்து இதை டச் ஆகிற மாதிரி வரைகிறேன். இது ஃப்ரூட். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இது ஜூஸ். இப்போது செக் பண்ணி பார்க்கலாமா, நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகுதான்னு. நோ ஸ்வீட் இஸ் வெஜிடபிள். ஸ்வீட்டுக்கும் வெஜிடபிளுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை, அந்த ரெண்டும் தனித்தனியாக தான் இருக்குது. சம் ஃப்ரூட் இஸ் வெஜிடபிள். சம் ஃப்ரூட்டும் வெஜிடபிளில் இருக்குது. அதே நேரத்தில் ஆல் ஜூஸ் ஆர் ஃப்ரூட். இப்போது எல்லா ஜூஸுமே ஃப்ரூட்குள்ளே தானே இருக்குது. ஸோ அப்போ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக தான் இருக்குது இந்த டயக்ராமில். இது என்னோட பாசிபிலிட்டி டயக்ராம். அதாவது இந்த ஜூஸ் வந்து இந்த ஸ்வீட்டை டச் பண்ணுற மாதிரி வரைஞ்சாலும் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி வரைகிறதுக்கு பேர் தான் பாசிபிலிட்டி டயக்ராம். இப்போது இதில் நோ ஸ்வீட் இஸ் ஜூஸான்னு செக் பண்ணணும். அதை செக் பண்ணுங்கள். இங்கே நோ ஸ்வீட் இஸ் ஜூஸ் இருக்கா, ஸ்வீட்டும் ஜூஸும் டச் ஆயிருச்சு. ஸோ பாசிபிலிட்டி டயக்ராமில் அது டச் ஆனனால தப்பு போட்டேன். அப்போது இப்போ நோ வந்து எப்போ கரெக்டாக இருக்குன்னா, ஒரிஜினல் டயக்ராம்லேயும் அது கரெக்டாக இருக்கணும், பாசிபிலிட்டி டயக்ராம்லேயும் அது கரெக்டாக இருக்கணும். ரெண்டு இடத்துலையுமே அது ஒரிஜினல் டயக்ராம் பாசிபிலிட்டி டயக்ராம் ரெண்டுலேயுமே கரெக்டாக இருந்தால் தான் கரெக்டுன்னு போடணும். ஆனால் இங்கே என்னது, ஒரிஜினல் டயக்ராமில் கரெக்டாக இருக்குது, பாசிபிலிட்டி டயக்ராமில் டச் பண்ணிடுச்சு. நோ வந்து அப்போது தப்பாயிடுச்சு. அப்போது பாசிபிலிட்டி டயக்ராமில் தப்பாயிடுச்சு. ஏதாவது ஒன்றில் மட்டும் கரெக்டாக இருந்தால் தப்பு தான். ஒரிஜினல் டயக்ராம் பாசிபிலிட்டி டயக்ராம் ரெண்டுலேயுமே கரெக்டாக இருந்தால் தான் நோ ஸ்வீட் இஸ். இப்போ நோ ஸ்வீட் இஸ் ஜூஸுங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரிஜினல் டயக்ராம் பாசிபிலிட்டி டயக்ராம் ரெண்டுலேயுமே கரெக்டாக இருந்தால் தான் இங்கே நான் டிக் பண்ணணும். இங்கே வந்து எனக்கு ஒரிஜினல் டயக்ராமில் இருக்குது, பாசிபிலிட்டி டயக்ராமில் இல்லை, டச் ஆகிடுச்சு. ஸோ அந்த இடத்துல தப்பாயிடுச்சு. அப்போது எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. புரியுதா? நோ வந்தால் நோக்கு மட்டும் நம்ம 2 டயக்ராம் யோசிக்கணும். ஒரிஜினல் ஒன்று, இன்னொன்று பாசிபிலிட்டி யோசிக்கணும்.
ரெண்டுலேயுமே அது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஏதாவது ஒன்றில் கரெக்டாக இருந்து ஒன்றில் தப்புனா தப்பு தான் இது. புரிஞ்சுதா? அப்போது அதனால் எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாயிருச்சு. அதே போல் சம் ஸ்வீட் ஆர் ஜூஸா, சம் ஸ்வீட் ஆர் ஜூஸா, சம்லாம் டேரெக்டாக ஒரிஜினல் டயக்ராமில் மட்டும் பார்த்தா போதும். நோக்கு தான் பாசிபிலிட்டி யோசிக்கணும் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு. இப்போ சம்மெல்லாம் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இல்லை, அதுக்கு டேரெக்டாக பார்த்தா போதும். சம் ஸ்வீட் ஆர் ஜூஸா, ஸ்வீட்டுக்கும் ஜூஸ்க்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா நம்மளோட ஒரிஜினல் டயக்ராமில்? இல்லை. அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் தப்புன்னு வந்தோடனே நெய்தர் நாரோ இல்லை நன் ஆஃப் த அபோவோ போட்டக்கூடாது. என்ன செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? காம்ப்ளிமெண்ட்ரி பேரான்னு செக் பண்ணணும். இங்கே நோவும் சம்மும் இருக்குது. ஓகேவா? இது நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி பேர் 1. ஓகேவா? அப்போது இது காம்ப்ளிமெண்ட்ரி பேர். அடுத்து என்ன செக் பண்ணும்? சேம் வேரியபிளான்னு செக் பண்ணும். இங்கேயும் ஸ்வீட்டு ஜூஸு, இங்கேயும் ஸ்வீட்டு ஜூஸு. இந்த பேருக்கு மட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருந்தாலும் எந்த சேஞ்சும். ஸோ இது காம்ப்ளிமெண்ட்ரி பேராகவும் இருக்குது, வேரியபிள்ஸும் சேமாக இருக்குது. அப்போ இதுக்கு என்ன போடணும் அப்படின்னா எய்தர் 1 or 2 ஃபாலோஸ். அதாவது இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று ஃபாலோ ஆகும்னு போடலாம். அது ஏன் அப்படின்னா இப்போது நோ ஸ்வீட் இஸ் ஜூஸ் அப்படின்னா எந்த ஸ்வீட்டுமே ஒன்று, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் வரும், ரெண்டுமே வர்றதுக்கு சான்ஸே இருக்காது. அதனால தான் இதை காம்ப்ளிமெண்ட்ரி பேர்னு சொல்கிறோம். புரியுதா? அதாவது இதை ஏன் காம்ப்ளிமெண்ட்ரி பேர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ஒன்றா ட்ரூ ஆகுறதுக்கு சான்ஸே இருக்காது. இது வந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வராது, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் வராது. ஓகேவா? அதனால தான் இதை காம்ப்ளிமெண்ட்ரி பேர்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நோ ஸ்வீட் இஸ் ஜூஸுங்கிறது கரெக்டாக இருந்துச்சுன்னா, எந்த ஸ்வீட்டுமே ஜூஸ் இல்லை அப்படின்றது கரெக்டாக இருந்துச்சுன்னா, நம்ம எப்படி சம் ஸ்வீட் ஆர் ஜூஸ்ன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ அதே போல் சம் ஸ்வீட் ஆர் ஜூஸ், சம் ஸ்வீட் வந்து ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, அப்போ போய் நம்ம எந்த ஸ்வீட்டுமே ஜூஸ் இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இந்த ரெண்டில் இது வந்துச்சுன்னா இது வராது, இது வந்துச்சுன்னா இது வராது. அதனால தான் எய்தர் ஒன்று இது இல்லாட்டி இது, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே, இப்போது டேட்டா சஃபிஷியன்சிக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கொஸ்டின் வந்து இஸ் த நம்பர் கிரேட்டர் தென் 5. இதுதான் கொஸ்டின். அந்த ஏதோ ஒரு நம்பர் கிரேட்டர் தென் 5 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 த நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 3. அதாவது ஸ்டேட்மெண்ட் 1 படி கொடுத்துருக்க நம்பர் வந்து 3ஐ விட அதிகம். அப்போ என்னெல்லாம் இருக்கலாம்? 4, 5, 6 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்னால் அந்த நம்பர் கிரேட்டர் தென் 5 என்னன்னு என்னால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. இப்போ ஸ்டேட்மெண்ட் 2க்கு நான் போகிறேன். ஸ்டேட்மெண்ட் 2 த நம்பர் இஸ் லெஸ் தென் 10. ஸ்டேட்மெண்ட் 2ல் என்ன கொடுத்துருக்காங்க? 10ஐ விட அந்த நம்பர் கம்மியாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னவா இருக்கலாம்? 0வாக இருக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9க்கு மேலே இருக்காது. புரியுதா? இது 4லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அது 0 to 9 வரை இருக்கும். ஏன்னா லெஸ் தென் 10ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸும் வரலாம், அது வேறு விஷயம். பட் இங்கே அதை பற்றி நம்மளுக்கு எந்த க்ளூவும் கொடுக்காதனால நான் இந்த மாதிரி 9லேருந்து எடுத்திருக்கேன். 10க்கு லெஸ்ஸாக இருக்கிற நம்பர்ஸை நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 படி 10க்கு லெஸ்ஸாக இருக்கிற நம்பர்ஸை நான் எழுதிட்டேன். ஓகேவா? இப்போது கேட்டிருக்கிறது வந்து அந்த நம்பர் வந்து கிரேட்டர் தென் 5 கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆனால் என்னால் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் இருந்தும் நான் என்ன கன்க்ளூஷனுக்கு வரலான்னா, ஒன்று அந்த நம்பர் வந்து 3ஐ விட அதிகமாக இருக்குது, 3க்கு மேலேனா 4ல் இருந்து 9க்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு நம்பர். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லேயும் தனித்தனியாக வச்சு எனக்கே ஆன்சர் சொல்ல முடியாது. அண்ட் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறப்போ அந்த கொடுத்துருக்க நம்பர் வந்து இதுக்குள்ளே லை ஆகிருக்கும். 4ல் இருந்து 9க்குள்ளே வரும். 9க்குள்ளே இருக்க ஏதோ ஒரு நம்பர்னு எனக்கு தெரியுது. அதாவது 3க்கு மேலே 10க்கு கீழே. ஓகேவா? அதுன்னு எனக்கு தெரியுதே தவிர அந்த நம்பர் வந்து 5ஐ விட கிரேட்டராக லெஸ்ஸரானு என்னால் கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல முடியாது இல்லையா? அப்போது இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே எனக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு போதுமான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கல. புரியுதா? இந்த ஸ்டேட்மெண்ட் 1ஐ வச்சும் தனியாக வச்சும் ஆன்சர் பண்ண முடியல, ஸ்டேட்மெண்ட் 2ஐ தனியாக வச்சும் என்னால் ஆன்சர் பண்ண முடியல. ரெண்டையும் சேர்த்து பார்த்தாலுமே 4 to 9 தான் வருதே தவிர எக்ஸாக்டாக என்னால் அந்த நம்பரை கண்டுபிடிக்க முடியலை. ஸோ இந்த ரெண்டு கன்க்ளூஷனுமே பத்தலை. அப்போது என்ன சூஸ் பண்ணால் போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஈவன் டுகெதர் ஆர் நாட் சஃபிஷியன்ட். இதுதான் என்னோட ஆப்ஷன். புரியுதா? இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் தனித்தனியாக யூஸ் பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியல, சேர்த்து ஜாயின் பண்ணி பார்த்தாலுமே கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? இது ரெண்டையும் சேர்த்துக்கு பார்த்தாலுமே 4 to 9ங்கிற ஒரு இது தான் கிடைக்கிறதே தவிர எக்ஸாக்டாக எனக்கு எந்த வேல்யூவும் கிடைக்கல. ஸோ போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஈவன் டுகெதர் ஆர் நாட் சஃபிஷியன்ட். புரிஞ்சுதா? ஓகே, நம்ம இன்றைக்கி பார்த்த விஷயங்களில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கீழே ஆர்குமெண்ட் கொடுத்துருக்காங்களா, அசம்ப்ஷனா இல்லை கன்க்ளூஷனா என்ன அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணணும். அதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஆர்குமெண்ட்டோ அசம்ப்ஷனோன்றப்போ லாஜிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? பட் சிலாஜிசம் டைப்பில் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் டயக்ராம் வரைஞ்சி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு டேட்டா இன்சஃபிஷியன்சினா அதுக்குமே நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ணலைன்னா கூட சால்வ் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் அந்த டிஃப்ரென்சஸை புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா?
ஸோ இன்னைக்கு கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.